ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மற்றும் சின்ன சின்ன தகவல். ஓகே, அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு சிறிய தகவலை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கிளி மாஸ்டரில் உள்ள தகவல். ஓகேங்களா? இந்த கிளி மாஸ்டர் எல்லா நண்பர்கள்ட்டையும் இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாத நண்பர்கள் நீங்கள் இதை டெவலப் பண்ணி கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது முக்கியமான நமக்கு ஃபோனுக்கு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் தாங்க இந்த க்ளீன் மாஸ்டர். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வைரஸ் இருந்தால் வைரஸை க்ளீன் பண்ணிக்கொள்ளும். ஆன்டிவைரஸ் போடணுன்ற அவசியம் இல்லைங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஸ் தான் இந்த க்ளீன் மாஸ்டர். இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் முக்கியமாக இதை போட்டு கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதை நீங்கள் போட்டதுக்கு போகிறவு இதுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நீங்கள் உங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் பேக்கப், அதாவது அப்ளிகேஷன்லாம் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் நமக்கு தேவையில்லை. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் இது மூலமாக நீங்கள் பேக்கப் எடுத்து கொள்ளலாம். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அப்ளிகேஷன் கூட நீங்கள் லொக் பண்ணி கொள்ளலாம் இது மூலமாக. மற்றது 2 ஜிபிக்கு உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் பேக்கப் எடுத்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் உங்கள் சம்டைம் உங்கள் ஃபோனை நீங்கள் ஃபார்மேட் பண்ணாலும், சம்டைம் உங்கள் ஃபோனை நீங்கள் ஃபார்மேட் பண்ணால் அதை நீங்கள் ரிட்டர்ன் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம பாருங்கள், ஆப் மேனேஜரை பார்த்தீங்களா, இந்த வலக்கை பக்கம் ஆப் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால், முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம அதாவது இந்த அப்ளிகேஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண மார்க் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் கிடையாது பார்த்தீங்கன்னா சோப்பு, அதை நீங்கள் டச் பண்ணிங்க. உங்களோட ஃபோனை விட்டு இது டிலீட் ஆகிடும். ஓகேங்களா? அன்இன்ஸ்டால். மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேக்கப் எடுத்துப்படும். அதாவது உங்களுக்கு உங்களோட சம்டைம் உங்களோட ஃபோனு டிலீட், அதாவது நீங்கள் ஃபார்மேட் பண்ணாலோ உங்களுக்கு மறுபடி ரிட்டர்ன் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் பேக்கப் எடுத்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, அதை நான் உங்களுக்கு பேக்கப் எடுக்கிறேன் அப்படின்றத காமரா பாருங்கள். டச் பண்ணதுக்கு பிறகு இந்த பேக்கப் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேக்கப் ஆகி படுது. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஏபிகே ஃபைல் இருக்குது. இந்த ஏபிகே ஃபைல் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் இங்கே பேக்கப் எடுத்து கிடக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ எல்லா அப்ளிகேஷனும் நான் பேக்கப் எடுத்து வச்சது ஆல்ரெடி. இதே மாதிரி நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபோனு ஃபார்மேட் பண்ணாலும் மறுபடியும் ரிட்டர்ன் போட்டுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? மற்றது அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இது மூலமாக இந்த வெட்டரி சேவர் நடக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் வெட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது வெட்டரி நிறைய போகாது, கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்லாக். அந்த ஆப்லாக் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் அப்ளிகேஷன் அனைத்து அப்ளிகேஷனை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இதை நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு என்ன லாக் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து லாக் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், 2 ஜிபி பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸ், அதாவது உங்களை கழுத வைக்க ஃபோட்டோஸ், அனைத்து ஃபோட்டோஸையும் நீங்கள் பேக்கப்பு எடுத்து வச்சுக்கலாம் 2 ஜிபிக்கு. அதுக்கு பிறகு உங்கள் நீங்கள் ஃபார்மேட் பண்ணாலோ, நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் டிலீட் பண்ணாலோ மறுபடி நம்ம இது மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோன்னு சொன்னால், இந்த ஃபோட்டோஸ் ஒன்றை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், இது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இப்படி வரும். அதுக்கு பிறகு நீங்கள் ஓகே கொடுத்து இதை பாருங்கள் இதை நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். மற்றது நீங்கள் இதை டவுன்லோட்டும் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? நீங்கள் அது 2 ஜிபிக்குள்ளே இந்த வேலை செஞ்சு கொள்ளலாம். ஓகேங்களா? 2 ஜிபிக்குள்ளே ஃபோட்டோஸ் மட்டுமே போட்டுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், செட்டிங் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷார்ட்கட், அதாவது உங்களுக்கு டோச் வேணும்டா, டோச் பாருங்கள், இதை நீங்கள் ஓன் பண்ணிங்கன்னு சொன்னால் டோச் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், இதில் நீங்கள் டைமிங், அலாரம், உங்களுக்கு எல்லாம் சகலதும் இதில் பாருங்கள் எல்லாமே இருக்குது. லேட்டாக நீங்கள் ஓன் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்டாக இது மூலமாக இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஓன் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு இங்கே கிடச்சிடும். பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் போட்டு கொள்ளலாம். ஓகேங்களா? மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஓகே இதில் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதாவது இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம இதெல்லாமே டிலீட் பண்ணி கொள்ளணும் அப்படின்ற அவசியமே இல்லை நண்பர்களே. நம்ம இது மூலமாக பாருங்கள், இதை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு இது மூலமாக எல்லாமே க்ளீன் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்களா? எல்லாமே க்ளீன் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளணுமா அப்படின்னு சொன்னால், இந்த க்ளீன் மாஸ்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். சில அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்து வேஸ்ட் ஆகாமல் உங்கள் ஃபோனை உங்களுக்கும், அதாவது உங்களுக்கு சில நண்பர்கள்
கொஞ்சம் வேகம் குறைஞ்ச ஃபோனும் வச்சுருப்பீங்க. அது மூலமாக நீங்கள் நிறைய அப்ளிகேஷனை வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வச்சுக்கிறத விட நீங்கள் க்ளீன் மாஸ்டர் வச்சிங்கன்னு சொன்னால் பேக்கப் எடுக்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையில்லை. அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும். எல்லா தகவலுக்கும், அதாவது அப்ளிகேஷனை நீங்கள் லொக் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் சில நண்பர்கள் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. அதாவது அப்ளிகேஷன் போட்டுருப்பீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையான நண்பர்களை அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் மாஸ்டர் வச்சிங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோடு சேர்த்து நீங்கள் உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நான் வரும் வரைக்கும் உங்களது விடைபெறுவது வெற்றி கொள்வது உங்கள் நண்பன் ரவி. ஓகே, பாய்.